அதிகம் தவறு போராடி அதில் வெற்றி அடைய முடியாமல் இந்த விவாதத்தில் 9 குடும்பங்களுக்கு மேலும் ஒழுங்கமைப்பாளர்களே மற்றும் அப்துல் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை வருகிறது மற்றும் மத்திய பிரதேச செயலக பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர் இன்றைக்கு ஆரோக்கியராமன் அவர்கள் மற்றும் அஸ்மோனியா பாடசாலை பதிலதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். பெண்கள் தினம், பெண்களுடைய முக்கியத்துவம் தொடர்பான கருத்துக்கள் உங்களர்களால் மிகவும் தரமான முறையிலும் தெளிவான முறையிலும் உங்களுக்கு வழங்கப்பட்டது. நான் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கிறேன் என்றாலும் நான் சொல்ல வேண்டும். காரணம் நான் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடன் ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள் பிரிவில் கடமையாற்றி வருகிறேன். சில விடயங்கள் மனதில் உறுத்தலாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு திறமையாக கிடைப்பவர்கள், இவ்வளவு திறமையான கருத்துக்களை வைத்திருப்பவர்கள், இவ்வளவு சுயதொழில் செய்து தங்களது குடும்பத்தை கணவருடன் இணைந்து பார்த்துக் கொள்வர்கள், கணவர் இல்லாத நிலையில் குடும்பத்தை கவனித்துக் கொள்வர்கள் எத்தனையோ திறமையானவராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டுத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எதிர்காலத்திற்கு இப்படி மாறிக்கொண்டு வரும் இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எதிர்கால சமுதாயத்தை நீங்கள் அமைப்பதற்கு அது பெரிய அளவு துணை போகாது. காரணம் ஆசிரியர் கூறியது போன்று காப்போத சாதாரண பரீட்சை எழுதியாகிவிட்டது என்ற ஒரு நிலைப்பாட்டோட நம்முடைய பாடசாலைகளையே பூர்த்தி செய்கிறீர்கள். அது மிகவும் தவறு. உங்களுடைய பல மாணவர்கள் சமய கல்வியுடன் தொடர்ந்து இந்த பாடசாலை கல்வியை நிறைவு செய்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும்போது ஒரு தாயார் ஒரு மாணவனின் முதல் ஆசான் என்று சொல்வார்கள். மரியாதையும் கூறியுள்ளார், ஒரு தாயின் காரணியில் தான் கொண்டிருக்கிறது. அப்ப அவ்வாறு நீங்கள் இருக்கும்போது அந்த தாய் ஒரு எதிர்காலத்துக்கு தனது பிள்ளைகளை உருவாக்குவதற்கு ஒரு ஏணியாக, ஒரு படியாக இருக்க வேண்டும். நாங்கள் முதல் கல்வி இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களால் சொல்லித்தர முடியும். நாங்கள் அதை தவறு விடுகிறோம். இப்ப இதில் உள்ளவர்களில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், எத்தனையோ வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடன் உங்களுக்கு கீழே படித்துக் கொண்டு வரும் பிள்ளைகளின் கல்வி வேலை விளங்கும் போது உங்களாலும் சில நேரங்களில் போட்டியிட்டு போராடி அதில் வெற்றி அடைய முடியாமல் இது உண்மையிலே மேலவர்க்கமானது. இதை விட இப்போது உள்ள சூழ்நிலையை பாருங்கள். இங்குள்ள எத்தனையோ இளைஞர்கள் சிறுவர்கள் பாடசாலை இடைவெளிகளை தொடங்கி இளைஞர்களுடைய போதை பார்ப்பேன் வழக்கம் தாயார் எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ளார்கள். கணவனாரை சமாளிக்க முடியவில்லை என்று விளங்குகின்ற அதே வேளையிலே பிள்ளைகளையும் சமாளிக்க முடியாமல் 14, 15 வயதிலிருந்து ஆரம்பித்து 25 வயது வரைக்கும் 25 வயதுக்கு மேற்பட்ட திருமணமான ஆண்கள் பிள்ளைகள் வரைக்கும் எத்தனையோ தாயார்கள் வரைக்கும் திருத்த முடியாத சூழலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இருக்க எல்லா குடும்பங்கள் எத்தனையோ பேர் கணவருடைய இந்த போதை பாவனையின் காரணமாக கணவரை பிரிந்து விவாதத்தில் நிலையிலேயே எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. பெண்களிலேயே நான் நினைக்கின்ற இந்த 2 மாதங்களில் நான் 9 குடும்பங்களுக்கு மேல் கண்டிருக்கின்றேன். இளம் குடும்பங்கள் திருமணமாகி ஒரு வருடத்திற்குட்பட்ட குடும்பங்களுடைய விவாதத்தின் நிலை நான் கண்டிருக்கின்றேன். இது மிகவும் மனவருத்தமான 20 வயசுலே அந்த கணவர் இழந்த அந்த பெண் கல்வியறிவு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளையை வளர்க்க என்ன செய்ய முடியும்? எப்படி போராட முடியும்? அடுத்த தவிர எதுவுமே முடியாது. ஒரு கடையோட அந்த பெண் ஒரு கடையை சிறு வியாபாரத்தை உருவாக்குவாள் என்றால் அதுக்கு ஆரம்பம் ஒரு கணக்கு கூடி இருக்கிற அறிவாக இருக்க வேண்டும்.
4 பேருக்கு முன்னால தான் போராடுற அந்த குணத்தை வந்து அந்த பெண் வளர்க்கப்படுது. திடீரென்று தந்தையின கையுக்குள்ள தந்தையின கையுக்குள்ள இருந்த பிள்ளை கணவனுடைய கையுக்குள்ள போய் கணவனையும் கைவிடப்படும் போது அந்த தந்தையாயத்திலே உயிரோடு எதிர்பார்க்கப்பட முடியும். அதுக்குதான் அந்த குடும்பத்தின் நிலை என்ன ஆகும்? அந்த பெண்களில அந்த பெண்ணை நம்பியுள்ள அந்த பிள்ளைகளின் நிலை என்ன ஆகும்? நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக செய்ய போகிறது. வாழ்க்கையை வேறு பக்கத்தை திசைமாற்றி கொண்டு செல்லும் போது அந்த குடும்பங்கள் அந்த குழந்தைகளிலேயே நீங்கள் சொல்லவே வேண்டாம். அப்படி கணவர் டிவோர்ஸ், மனைவியோ திருமணம், அந்த சூழல் இருக்கு. எனக்கு அப்படி இருக்கு. அது முஸ்லிம் சகோதரிகள் மட்டுமல்ல, தமிழ் சகோதரிகள் இருக்கு. அந்த நிலை மாணவர்கள் என்றால் உங்களுடைய கையில் தான் நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய போட்டி, பொறாமை, குடும்பங்களுக்குள் பிரச்சனைகளை நீங்கள் சொல்லாத விட்டு கொடுத்து நல்ல குணங்கள் வாழ்க்கையில போராட வேண்டிய அந்த குணங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் என்ன தாய் விளையாட்டு ஒரு மிகவும் மனசுப்பட்டவரே அந்த பிள்ளை வந்து காப்போட உயர்ந்ததுல விஞ்ஞானத்தில 3 கேட்டதுக்கு அந்த பிள்ளை சொன்ன பதில் அண்ணா போவேன். நான் அந்த தமிழையும் கொடுத்து அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அது மொழியில அது சொன்ன காரணம் இந்த தமிழை சொன்னது எதுக்குள்ள முடியாம எனக்கு அப்பா இல்லை, நான் வேலைக்கு முடியாம இதே வர வேண்டும் என்ற தமிழ் செய்யக்கூடிய ஒன்று விட்டு படிக்க கூட்டி வந்திருக்கிறது. எனக்கு சாத்தியம் இல்லை, அம்மாவால் இயலாது, என்ன செய்ய முடியும். அது கொஞ்சம் ஒன்று அந்த தாயாளர்களாக இருந்திருக்கவங்க அந்த பிள்ளையை வந்து கல்வித்துறையோடு சேர்த்து ஒரு ஆளுமையை வளர்த்திருக்க வேண்டும். இடையே அந்த பிள்ளை திருமணம் செய்து பிள்ளைய வந்து அந்த கற்றுக்கும் போதும் அந்த பிள்ளைய மனதில் நான் தெரியுமா பிள்ளையாவது நீங்கள் சொந்த ஆளுமையுடைய பிள்ளையாக வளர்க்க. இது எல்லா சமுதாயத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நான் இந்த துறையில இருப்பேன், பிள்ளையை என்னால படிக்க முடியல. எனக்கு அவ்வளவு ஒரு பெண்ணால வந்து எல்லாமே முடியும். ஒரே நேரத்துல ஒரு ஆணிடம் ஒரு வேலை சொன்னா நான் உதாரணமா பிள்ளைக்கு இப்ப ஒரு பேப்பர் வாங்கிக்கலாம்னா நிறைய எழுதி மூலத்துல போடுறேன். பெண்ணு கேட்கறா, என்ன கேட்கறா, ஏக்கோ கேட்கறா, என்ன சைஸ், என்ன மாடலுக்கு எப்படி 100 தடவை போட்டுருக்கோம். ஒரு பெண்ணால ஒரே செய்ய முடியும். வீட்டுல அடுப்புல ஒரு கறி இருந்தாலும் அதை உடுப்பை பண்ண முடியும், சாப்பாடு ஊட்ட முடியும், தலை செய்ய விட முடியும், வீடு கூட்ட முடியும். ஆனா ஒரு நாட்கள் ஒரு வீட்டுல தான் செய்ய முடியும். 2வது வேலை சொல்லும்போது சிறப்பா அப்புறம் ஒரு சேவை முடிச்சு இடத்த பார்க்கணும். 2 நாள் இவ்வளவு வாழணும், இவ்வளவு இதோட குடும்ப பிரச்சனை, வேலை செய்யற பிரச்சனை, இவ்வளவு சுமையில இவரால குடும்பங்களோட முடியும் கட்டுக்கோப்பாக ஆக்க முடியும். எங்களுக்கு வந்து ஆளுமையை வந்து நாங்க மனம் பிடிக்கணும்னு சொல்றேன். எங்களுக்கு ஒரு பாடசாலையில் அதிகம் கூட இருக்கிறான். அவனை கேட்டா விட எப்படி வழிபட பிள்ளைகளுக்கு போராட்டம் திட்டமிட்டு சில வழிகள் இப்படியாக கணிக்க முடியாத கதிர்ச்சி ஆகப்பட்டது. ஒரு ஆண் மகனாக எனக்கு 23, 24 பெண்கள் தொலைபேசியூடாக அச்சுறுத்தப்பட்டு மிகவும் மன உடைந்த நிலையில, அதாவது அந்த ஒரு ஆண்மகன் வந்து 10 மணிக்கு பிறகுதான் தொலைபேசி தொடர்புள்ள வீடியோ கால் எடுப்பேன். எடுக்கிறதுக்கு போறீங்கதான் வீடியோ கால் காண்பிக்கணும். அதனால அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை ஒன்று 2 பேர் இல்லை, 22, 23 அவ்வளவு திருமணம். அப்ப அவர்கள் வெளியில சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாது. அவங்களோட கஷ்டங்கள் கரைக்கு சொல்ல ஆன்மா அவருக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, அம்மா அப்பா இருக்கு, சோதரன் எல்லாரும் இருக்கு. அது பிள்ளைங்க யாருக்கு தெரியாது, எனக்கு யாருக்கு சொல்ல முடியாது. ஆனா இப்படியான சூழ்நிலையில அந்த கணவர் வந்து உனக்கு மட்டும் வாடின்னு போன் பண்றாரு, ஏன் உனக்கு இரவு ஏற்பாடு பண்றாரு, நீ பகல்ல அவங்களோட கழிச்சிருக்கியா, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தூக்குறதுக்கு போயிருக்கியான்னு துன்புறுத்த.
இப்படியான விஷயங்களை ஒரு 2-3 பேர் வந்து எனக்கு சொல்லும் போது நான் இது மாதிரியான ஒரு பதிவான மீட்டிங்ல வந்து நான் சொன்னேன், இது ஒருவருக்கு மத்தியில கிராமத்துல கலவி இருக்கு, இந்த மாதிரி வருது, நீங்க உங்களோட விளைவுகளை யாருமே சந்தேகப்பட வேண்டாம், இது கடவுளான பிரச்சனை என்று சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ஆண்டை சரியான முறையில பொறிஞ்சு கொண்டு பிரச்சனை எங்களோட கோப்பை பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த போலீஸ் நடவடிக்கைகள் ஈடுபடுகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட கையாளிட்ட வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க. இப்படி ஒரு வேலையோடு நான் வந்து அழிச்சிட்டோம்னு சொன்னா அதே ஒரு சந்தேகத்துக்கான காரணமாக இருக்கும். நாம வந்து இதை அழிக்கப்படும், நாம நினைச்சு போயிடுவோம், எங்களை கல்யாணம் என்பது நாங்கள் எதுவும் பேசுறது இந்த மாதிரியான நேரங்களை நாங்கள் அழிந்து போகலாம். ஆகவே நாங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவது ஒரு தாயா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தலைவர்களாக இந்த மாதிரியான அமைப்புகள் மூலம் நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக சொல்லுவதற்கு தைரியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நான் கூட வேண்டாம், என்னோட கதையில் இருக்கும்போது எனக்கு எத்தனையோ சவால், எத்தனையோ பிரச்சனை. இப்போ உதாரண குரூப்ல வந்து வாழ்வாதாரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா முதல் செலவு எங்களுக்கு போலீஸ் மேல எத்தனை விளையாட்டுல தெளிவே நம்ம விலகி யாரையும் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, எந்த சட்டத்திற்கு அமைவாக கொடுக்குறாங்க, இது எவ்வளவு கிடைக்கின்ற உதவி, அதை நாம விலகி படுறோம். இப்ப உள்ள சைவ பெண்களுக்கு குடும்பம் என்று சொல்றது கௌரவம் இருக்கணும். அது ஒரு திருப்திகரமான பூர்ணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை இல்லை, அப்படி செய்ய வேண்டாம். இன்னொரு துணையோட வாழ்க்கை சொன்னால் சமுதாயத்துல பெண்களுக்கு குடும்பமாக இன்னொரு துணியோட வாழும் போது அதை சட்ட ரீதியாக துணியாகி கொள்ள வேண்டும். அப்படியாக முடியாத உணவு ஒன்று அமைவா இருந்தா அந்த உணவு வேண்டாம். அது எங்களுடைய பெண்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய சமுதாயத்தில் உள்ள நல்ல இவருக்கு எடுத்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விற்பனை சொத்து பொது சோதனை மாதிரி ஒரு ஆண் ஒரு ஆணோட தவறான ஒரு பெண் கொண்டிருந்தா அந்த பெண்ணை சார்ந்த எல்லாருமே தவறான நாம் அப்படியே ஒரு உணர்வுகளுக்கு ஏற்படுத்தினா அதை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். சட்டத்தில் ஒரு கணவரை இழந்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணை தேடிக்கொள்வது தவறில்லை. அது விதவையாக இருக்கலாம், அல்லது ஒரு கணவர் இழந்து கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், சரியான முறையில் ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்வது தவறில்லை. ஆனால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை அழித்து அந்த பெண்ணின் வாழ்க்கையை குழப்பி நாங்கள் இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தவறானது. இந்த மாதிரியான சிறந்த எடுத்துக்காட்டு உள்ள சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய பெண் பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்க்க வேண்டும். பெண்களின் பிள்ளைகள் மட்டுமே எங்களுடைய ஆண் பிள்ளைகளை பெண்ணை மதி, பெண்ணுக்கான கௌரவத்தை சரியாக கொடு என்று சொல்லி அந்த பெண் ஆணை வளர்க்கும் போது அந்த ஆண் தனக்கான நிலையையும் சரியான முறையில வழி நடப்பார். நாங்கள் பெண்ணை மட்டும் அவனையும் சரியான முறையில நடத்தி ஒரு சமுதாயத்தில் திருப்திகரமான ஒரு சிறந்த சமுதாயத்தில் உருவாக்குவது எங்களுடைய ஒவ்வொரு கலையை தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு